இந்த கூட்டணிக்குள் பார்த்தீங்கன்னா இந்த ஆம பூந்த ஊடு விளங்காதுன்னு சொல்கிற மாதிரி பாஜக உள்ளே போனதால் இன்னைக்கு அதிமுகவே ஒரு 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. இது தெரிஞ்சு அவங்க ஏன் கூட்டணி வச்சாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டணிங்கிறது வந்து ஒரு மனப்பூர்வமாக அமைந்த கூட்டணி இல்லை. ஏன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்ன வரைக்கும் எடப்பாடியே பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அங்கிருந்து இவரை மிரட்டி வரவழைக்கப்படுகிறார் டெல்லிக்கு. அங்கே வந்து இவருடைய பழைய ஃபைல்கள் பழைய கேஸுகள் எல்லாமே அவருக்கு ரிமைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியை கொடுத்து தான் அதிமுக கூட்டணிக்குள் பாஜக வருது. ரைட்டா? அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அது அதிமுக கூட்டணின்னு நம்ம கௌரவமாக சொன்னாலும் அங்கு ஒவ்வொரு அசைவுகளுமே டெல்லியில் தான் தீர்மானிக்கிறாங்க. எடப்பாடியே பார்த்தீங்கன்னா அப்படி ராத்திரி ஃப்ளைட்டை பிடிச்சி மூஞ்ச மூடிக்கிட்டு போகிறாரு. ஏன்னா அங்கே போய் உட்காந்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வந்து இங்கே வாந்தி எடுக்கிறாரு. ஸோ அப்படி தானே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு கௌரவத்துக்காக அதிமுக கூட்டணின்னு சொன்னாலும் உண்மையில் அந்த கூட்டணியை இயக்குவதே பாஜக தான். அப்போ இதை எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாஜக என்பது ஒரு மக்கள் விரோத கட்சி, மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற ஒரு கட்சி. நீ அந்த கட்சியோட கூட்டணி அமைக்கும் போது எப்படி நான் உனக்கு ஆதரவு கொடுப்பேங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு தேர்தலில் அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு 3வது இடத்துக்கு போயிருக்கு. அது இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பிளேயராக மாதிரி 2வது இடத்துல நிற்கிறாரு. அவரே சொல்கிற மாதிரி இன்றைக்கு தேர்தலுக்கெல்லாம் தாவேகா வெர்சஸ் திமுகன்னு மாறியதற்கு விஜய் காரணம் இல்லை. அதிமுக கூட்டணிக்கு பாஜகங்கிற ஒரு ஆமை புகுந்தது தான் காரணம். மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.